இந்த சபைக்கு என்னுடைய பணிவான வணக்கம். பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கனம் அமர்ந்திருக்கும் மாபெரும் புண்ணிய சபை. இந்த மாபெரும் புண்ணிய சபையில் ஆண்களாக பிறந்துள்ள பெண்களாக பிறந்திருக்கும் தாய் உள்ளது சகோதரன் சகோதரிகள் அவற்ற பேர்களும் கடல் அலை என்னும் காட்சி தருகிறார். இதற்கெல்லாம் காரணம் நிறைவேறிவிட்டது. அதனால் இப்படி தீப ஒளி தெய்வீக சபை தனக்கு அன்னபோஜனம் அளித்து நாடகத்தை அரங்கேற்றம் செய்த இந்த அருமை உள்ளங்களுக்கும் நாடகத்தை கண்டுகளிக்க வந்த இந்த ரசிக பெருமக்களுக்கும் என்னுடைய மனம் அந்த நன்றி கிடந்த நன்றி கிடந்த இந்த வேண்டுதலை காரணமாக இன்று வைத்துள்ள நாடகம் அபிமன்னன் கொன்ற மாலை. ஆமா, ஸ்ரீமகாபாரதம். அந்த ஸ்ரீமகாபாரதத்தில் இன்று வைத்துள்ள நாடகம் யுத்த காண்டத்தில் ஒரு பாகமாகி விளங்க வரக்கூடிய 13ஆம் நாள் சண்டை அபிமன்னன் கொன்ற மாலை. இந்த நாடகத்தை பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு நாம் அடியோர்கள் நடத்திக் கொண்டு வருகின்றோம். உண்மைதான் மாதவன் ஐயா தூண்டாமணி விளக்கு சுடருட்டு எரிந்தாலும் இதற்கு ஒரு தூண்டுகோல் தேவை. கண்டிப்பா வேணுங்க. ஆமா, செல்லை அன்பல நடராஜன் சபையின் சார்பாக அவங்கதான் இங்க வந்து ஆடணும். அப்படி என்று நமது வெண்டங்காக்கார ஏழுமைதான் ஐயா இந்த ரங்கசாமி மற்றும் உள்ள அனைவர்களும் இந்த நாடகத்தை அரங்கேற்றம் செய்ய முன் வந்தவர்கள். அவர்களுக்கும் அன்றைய கிராமத்தில் இருந்து நமக்காக வரையிலிருந்து இன்று இரவு இந்த செபிதானத்திற்கு கொடுத்த அவர்களுக்கும் இந்த நாடகத்தை கண்டுகளிக்கும் வந்த ரசிக பெருமக்களுக்கும் நீடோடி வாழ்க ஸ்ரீ எம்பெருமானியே வேண்டுகிறேன். இந்த 13ஆம் நாள் சண்டை அபிமன்னன் கொன்ற மாலை. மாதவா ஐயா, இந்த நாடகத்தில் நான் யாராக வந்தேன்? என் பேர் என்ன? எதற்குத்தான் இங்கு வந்தேன்? காசுக்கு தான் வந்துகிறேன் சாமி. அப்பா காசுக்காகவா அங்க வந்தோம்? உண்மைதான். ஏன்னா யூடியூப் போகுது. அதனால அவருக்கு வள்ளல் தெரிஞ்சவருக்கு வாய் ஒரு கோபுரம், வெள்ளை தெரிந்தவருக்கு தெய்வம் ஒரு சிவலிங்கம். அது கல்லு அங்க இருப்பது தெய்வம் தான் என்று நம்ம இங்க நினைச்சாதான் அங்க போவோம். ஆமாமா, ஆனா அங்க இருப்பது கல்லுதான் நினைச்சோம். நாம போறதில்ல. எத்தனையோ கல் இருக்குது. எத்தனை கல்லு? எத்தனையோ கல் இருக்குது. ஆமா, கல்லெல்லாம் மாணிக்க கல் ஆகாது. சொல்லெல்லாம் போரான் ஹரிச்சந்திரன் சொல்லுக்கு இணையாகாது. ஆமா, அன்று பெயர் பெற்றவர்கள் போருக்கு பீமன், பொறுமைக்கு தலைவன் தர்மன், அல்லி கொடுக்கப்பட்ட அங்கு தேசாதிபதி கர்ணன், வில்லிலே தேர்ச்சி பெற்ற விஜயம். இப்படி எல்லாரும் இந்த பேரு வாங்கல. திறமை ஒண்ணு வேணும். திறமை ஒன்று வேண்டும். ஒன்று இருந்தால் போதும், பேரெல்லாம் தானா வந்து நம்ம வச்சுக்க தேவையில்லை. அதனால அன்புக்காக ஆடு, மற்றது எல்லாம் வரும். அண்ணா ஒரு நிமிஷம், பாத்தாளுக்கு 7500 ரூபாய் புடிச்சு சொல்லட்டுமா? ஆமாங்க ஐயா, போட்டு பாடித்தம்
சாமி. ஒண்ணும் தெரியலையா? ஆமாங்க. இந்த பக்கம் கூச்சலுங்க. இந்த பக்கம் மத்தால சவுண்ட். ஏன்னா இங்க வேற இவங்க கம்முனுக்குறாங்க. இவங்க பண்ற சவுண்ட் பெருசா இருக்குது. இவங்க பண்ற சவுண்ட் தாங்க பெரிய அக்கப்போர் புண்டியா போச்சு. சவுண்ட் எல்லாம் எனக்கு போட்டும். தூக்கு போய் கேளுங்க. அட தூங்கலாம் தூங்க. காலையில எதல போலான்னு இருக்குது. ஆமா சாமி, கல்லு தான் மண்ணு தள்ளிட்டு போறோம். நீங்க சத்தம் போடுறாங்க, அதனால உனக்கு தெரியும். ஒண்ணும் புரியல. இல்ல, ஹரிஹரி மூலம் என்று என்னை யாவருமே துதி செய்ய காத்தல், அழித்தல், படைத்தல் முச்சுடரில் ஒருவர். ஆமா, காற்றும் சிவன், அழிக்கும் விஷ்ணு, படைக்கும் பிரம்மா. இப்படி மும்மூர்த்திகளில் துசருக்கு சிசபரிபாலனாக விளங்குவதற்குரிய என் பெயரோ ஸ்ரீமன் நாராயணர். உன்னுடைய பேர ஸ்ரீமன்னன் நாராயணன் இல்ல, பெற்றோர் நாராயணன், ஒற்றும் தாயார். நீங்க ஸ்ரீமந்த நாராயணன். என் பெயரோ ஸ்ரீமன் நாராயணன். சுவாமி பகவானே, ஜானகி மணல வர்றா. மினிசாமியா மினிமா என்ன பண்றா? அவ எம்சென்ட் வாரிட்டு இருக்கிறா. கத்தாலகார மண்டாட்டி செங்கல் வாரிட்டு சாமி பகவானே, உலகளத்த மாயவா, உலகளந்தவன், அகல புண்டவாயா, உலகத்தை உண்டவா, அகிலத்தையே உண்டவாயா, மணிசோமனையா, மதுவுக்கே தலைவன் நான் தான். ஆமாமா, மதுவுக்கு தலைவனே நான் தான். அதனால் என்னை அனைவர்களும் மதுசூதனா என்று போட்டுவார்கள். மதுசூதனா? ஆமா சாமி. ஏப்பா, இருந்தாலும் உங்களுக்காக பாடணும் பாடுகின்றேன். எனக்காக பாடல்? ஆமாமா. அதாவது பின்னாடி டீ குடிக்கிறாங்க. இதான் எனக்கு சின்ன சந்தேகம். என்ன ஐயா, கோயிலும் பூசாரிங்க இருக்கிறாங்கல்ல? ஆமா, கோயில் பூசாரிங்க. இது வந்து ஊதுபத்தி சரி வச்சுக்க. இது ஊதுபத்தி கலப்புறத்தை ஏன் சாமிக்கு இப்படி காட்டுறாங்க? சொல்லு பார்க்கலாம். பூசை பண்ணுவதற்காக பகவானுக்கு தூபதேவன் காட்டுகிறார். அது அப்படி இல்ல அர்த்தம். ஏன் ஊதுபத்தி கலப்புறத்தை காட்டுறாங்க தெரியுமா? காய போல பொங்கல் சோறு காணிக்க நான் எடுத்து தின்னுடுவேன். இது 4 பேர்த்துட்டு போய் கனவுல போய் யார்கிட்ட சொல்லிட்டு உன்னை நான் சுட்டு போடுவேன். அதுக்குதான் கோயில் பூசாரி கலப்புறத்தை சாமி கிட்ட கொண்டு போய் கிட்ட காட்டுறேன். ஆமா, சுட்டு போடுவேன். கனவுல போய் யாருன்னு சொல்லக்கூடாது. சரி, இந்த உனக்கு தெரியல. சரி, இன்னொரு என்னப்பா, இந்த கோயில் பூசாரி மணி ஆட்டுறாங்க. ஆமா, அது பாரு சவுண்டு எப்படி வருது? கிண்டிங் 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 கிண்டிங்ன்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லு பார்க்கலாம். ஆலயத்தில் மணி ஓசை சரி அடிப்பதற்கு காரணம் என்ன? ஆமா, தெரியாதவனுக்கு சொல்லு. என்ன அக்கம் பக்கம் இருக்கிறவங்க ஆமா, இந்த ஆலய மணி ஓசையை கேட்டால் அனைவர்களும் பூசை நடப்பது போல் இருக்கிறது. அப்படி என்று இந்த ஆண்டவனை தரிசிப்பதற்காக ஓடி வருவார் என்பதுதான் மணி ஆட்டுகிறார். ஓ, அதுக்குதான் கிண்டிங். அதுக்கு இல்லை சாமி, பொது பூசை கொடுத்தாச்சு. அல்ல வந்து ஊராரு. அதுக்கு என்ன சொல்லணும்? வரங்களா இல்லையா, வரங்களா இல்லையா, வரங்களா இல்லையா, வரங்களா இல்லை, கிண்டிங் 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 கிண்டிங். இது சரி போட்டும். லாஸ்ட் பாரு கோயில் பூஜை ஆட்டுவாங்க. கிடைக்கு. அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுவாங்க? அதுக்கு என்ன அர்த்தம்? கை வலி எடுத்திருக்கோம். சரி, பூஜை முடிகிற கண்டிஷன்ல நிறுத்துறாங்க. இல்ல, அப்படி இல்ல. வந்தா வாங்க, வரல போங்க. ஒருத்தனை எவ்வளவு வரைக்கும் ஆட்டிட்டு இருப்பாங்க. அவருக்கு கோவம் வந்து பீப் அதிகமா கோவம் வந்து கிணக்கு கோவம் வந்து கீழே வச்சிடறாங்க. சரி, போகட்டும். இருப்பினும் என் பெயரோ ஸ்ரீமந்த நாராயணன். ஆமாமா, இந்த ஸ்ரீமந்த நாராயணனை இந்த மண்ணிலே ஒரு பெண்ணாக பிறந்து மகனே என் பெருமானி என்று பாலோடு அன்னங்களை பகிர்ந்து கொடுத்து இந்த மண்ணுலகில் என்னை பாசங்காட்டி வளர்த்தினாலே எம்மா ஏதோ 5-10 போடுங்கம்மா. பாவம் எங்க அம்மாப்பா. அதான் நான் சொல்றேன். யாரு ஐயா?
வளைத்து ஆளாக்கி எங்க அன்னை. ஆமா. அவள் பெயரோ தேவகி. தாயார் தேவகி அண்ணம்மா பேர நம்மால அதுவும் என் தாய் தானப்பா. பொறுமை ஒண்ணு கொடுங்க அவரெல்லாம் விடுறதுன்னா அங்க விட்டு வேற பாரவாளி தாயாரோ தேவகி. என் தாய் தாய் யாரோ இல்ல, தாய் தேவகி. ஆமா என் தாய் தேவகி. தந்தையார் யாருங்க? எங்க அப்பா வசுதேவ மகாராஜன். வசுதேவ மன்னருக்கும் உன் தாய் தேவகிக்கும் நீங்க பிறந்தவர்கள் எத்தனை பேரு? ஓ வசுதேவ மன்னருக்கும் தேவகிக்கும் பிறந்தவங்க எத்தனை பேர்? எத்தனை பேர்? மாதவா ஐயா அக்கா பாக்கியம் அக்கா என்ன கோத்ரேஜா பிஎஃப்யா பிறந்தவர்கள் எத்தனை பேர்? ஒரு சமாச்சாரம் தெரியுமா? என்ன சாமி சமாச்சாரம்? ஆள் உள்ள போன் போட்டுக்கலாம். திடீர்னு இப்ப சமாச்சாரம் செலவு காய்ச்சல் ஒண்ணு மாலைகளை வாங்கிட்டு திடீர்னு சமாச்சாரம். ஓ சமாச்சாரம் ஒன்னு போன் போட்டுக்கலாம், ஆள் விட்டுருக்கலாம். ஆமா எதுக்கு எதை சொல்ற நீ? இது சமாச்சாரம். எங்க அப்பாவுக்கு 2 மனைவி. அப்படியா? அதுல சுற்ற அன்னையின் பெயரோ ரோகிணி. தேவகி ரோகிணி. ஆமா தேவகி ரோகிணிக்கும் வசுதேவ மன்னருக்கும் பிறந்தவர்கள் எங்க அண்ணனோ பலராம சக்கரவர்த்தி. அண்ணன் பலராம சக்கரவர்த்தி. என் உடன் பிறந்தாலே தங்கை. தங்கை அவள் பெயரோ சுபத்திரை. தங்கை சுபத்திரை. இந்த கண்ணன் இப்படி அவர்கள் பிறந்தாலும் இந்த அவனியில் 56 தேசம். அதை நான் எந்த ராஜ்யத்தில் பரிபாலனம் செய்து வருகிறேன். நான் ஆண்டு வரக்கூடிய நாடுதான் மாதவா. சொல்ல வேண்டுமா?
சங்கு தோரகை. சங்கு தோரகை. அப்படி சங்கு தோரகை ஆண்டு பெறக்கூடிய பகவானே ஸ்ரீமந்த நாராயணருக்கு உனக்கு திருமணம் முடிந்து விட்டதா சுவாமி? 8 பேரு மனைவி. 8 பேரும்? ஆமா. என்ன சொல்ற? மித்திரவந்தை, சத்யா, சாம்பவதி, ரோகிணி, சுந்தர, லக்ஷ்மணி, பாமா, ருக்மணி. இப்படி 8 மனைவிகளை திருமணத்தை செய்து இன்பத்தோடு வாழ்ந்து வந்தாலும் எனக்கு வேலை. என்ன வேலை சாமி? கை வேலையா? இல்ல கைத்தொழில் இருக்கணும்ல ஒரு மனுஷனுக்கு. ஆமா, என் வேலையை சொல்றேங்க. ஆமா. ஒரு விஷயம் தெரியுமா? இல்லங்க. என்னடா நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான்னு பாக்குறியா? ஆமாமா. ஏன் மடையா? ஏன் சாமி? நான் எப்போதும் சிரிச்சுக்கிட்டே வேலை விடுறாரு. பொம்பளைக்கு ஒத்துக்க மாட்டாங்க. எந்திரிச்சு வேலை விட்டா தான் நல்லா இருக்கும். ஆமாங்க, அவங்க சண்டை வருவாங்க. என்ன நீ ரொம்ப சிரிச்சுக்கிட்டே வேலை விடுறாருன்னு சொன்னா தெரியுமா? எப்படி? நான் எப்போதும் எதை கண்டுமே அஞ்சாதவன். எதை கண்டும் அஞ்சாதவர். ஆமா. உயிரை எடுப்பதும் உயிரை கொடுப்பதும் இதெல்லாம் சகஜமான விஷயம். அழிக்கும் பொருளை கொண்டவர் ஆதி ஆராயணும். நான் அழிக்கும் பொருளை மேற்கொண்டவன் என்று சொன்னபடி இப்படி கண்ணீர் செஞ்சு அழுகிறாயே மகனே, ஏப்பா என்ன சமாச்சாரம், என்ன கொடுமை? பகவானே, சாமி சாமி பகவானே, என்னப்பா உனக்கு இத்தனை நாள் எனக்கு இத்தனை நாள் வரைக்கும் உங்கள்கிட்ட அழிக்கக்கூடிய தொழில் இருக்குது. எனக்கு தெரியாத போச்சு சாமி, எனக்கு தெரியாத போச்சு. என்கிட்ட அழிக்கக்கூடிய பொருள் இது வரைக்கும் இருக்குது அப்படிங்கறத நீ தெரிஞ்சுக்காத இருந்திருக்கிற. ஏன் அழிக்கிற, யார் அழிக்கணும், உனக்கு எதிரி யாரு என்ன செய்தான்னு அவனை சொல்லு. எனக்கு பிள்ளைங்க 10 பிள்ளைங்க. 10 பிள்ளைங்களா? அது 10 பிள்ளைங்களும் பொட்ட பிள்ளைங்களா சாமி? ஏண்டா பிறந்தா நல்லது தானே? இல்லைங்க, வீட்டுக்கு மகாலட்சுமி முன்ன பிறந்திருக்குது பொட்ட பிள்ளை. முத பொட்ட பிள்ளை பிறக்கும் போது மகாலட்சுமி, அந்த மகாலட்சுமியே பிறந்திருக்கிறா ஆச்சரியப்பட்டேன் அப்படின்னு சந்தோஷப்பட்டேன். 2வது பையன் பிறக்கும், அதுவும் பொட்ட பிள்ளை. சரி, 3வது பையன் பிறக்குமா, அதுவும் பொட்ட பிள்ளை. 4வது பையன் பிறக்குமா, இப்படி ஒன்னொன்னா பார்க்கும் பொழுது 10 பிள்ளைங்களும் பொட்ட பிள்ளைங்களா. அது 2, 3, 4 பிள்ளைங்களா 5 பிள்ளைங்களா மொத்தம் எத்தனை தெரியல. வயசுக்கார வந்துருச்சுங்க. எத்தனை பிள்ளை வயசுக்கு வந்ததுன்னு தெரியல. மொத்தமா பங்காளிகள்லாம் சண்டைக்கிறாங்க. ஏன்டா தாயேலி 10 பிள்ளைகளை பொட்ட பிள்ளைகளை பெற்று வச்சுட்டு அதாவது தனியா சந்து சண்டா தெரியுதுங்க. நினைச்ச பக்கம் போகுது நம்ம குடும்பம் பேரே கெடுத்து வச்சுக்கணும் தாயேலி அப்படின்னு போய் பங்காளிகளா சண்டைக்கு வராங்க. அது மட்டும் இல்ல சாமி, நைட்டு 1 மணி 2 மணி ஆனா போதும் சாமி, ஓட்டு மேல கல்லு வேற பொட்டு வெளியே வந்து யாருக்கு பார்க்க மாட்டேங்க. பார்க்கலாம், 2 போகுதுங்க, 2 வருது, 2 ஒண்ணும் கண்ட்ரோல் பண்ண முடியல. இதுங்கள போகுது வருது, ஒண்ணும் கண்ட்ரோல் பண்ண முடியல. சாமி ஒரு விஷயங்க, என்னப்பா? என் வீட்டுக்காரருக்கு 3 மாசமா முழுவாத இருக்காரு. என்ன தண்ணி இல்லையா? இல்ல, கிணத்துல முழுவாத. 11 இல்லைங்க, 11வது 3 மாசம் முழுவாத இருக்கிறா. கர்ப்பசரின்னு சொல்லு. கர்ப்பசரியா இருக்கிறா. சரி சாமி, கையில காசு இல்ல, கடன் கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல. சிடி ஸ்கேன் போட்டு பார்த்தேன், அது 11வதும் பொட்டு பிள்ளையவா. இதுதான் வேலை இல்ல. என் தண்ணி அப்படியே பட்ட தண்ணி நான் என்ன பண்றது, வச்சா திக்கிற பிடிக்குது, நெருப்பாட்டுமே பிடிக்குது. சாமி, கையில காசு இல்ல, கடன் கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல. அழிக்கலான்னா கையில காசு இல்ல, உங்ககிட்ட அழிக்கக்கூடிய தொழில் இவங்ககிட்ட இருக்குதுங்கிற. சரி சாமி, இன்னொரு விஷயங்க. என்னப்பா? 10 பிள்ளைங்க இல்ல, 20 பிள்ளைங்க பொட்ட பிள்ளை பெத்தாலும் ஆனா பையன் இல்லாத ஆபரேஷன் பண்றாலும் நான் கிடையாது. இன்னும் 10 பிறந்தாலும் பரவாயில்ல, பையன் இல்லாத ஆபரேஷன் பண்ணுவதாக இல்லை, நான் கிடையாது. சரி சாமி, நேர வீட்டுக்கு போறேன், என் வீட்டுக்கார நல்லா படுத்திருப்பான், மறந்து படுத்திருப்பான். சரி, நல்லா 3 விரலு கைக்கு நல்லா இதுன்னு போட்டுக்க, பல்லுடைய இதுன்னு போட்டுக்க. சரியா? சரி. நகத்துல இது கீழ், சின்ன கீழ், கர்ப்ப பைக்கு சின்ன கீழ் போடக்கூடாது. ஆமா, 3 விரல உள்ள விட்டு ஆனா 11வது போய் அழிச்சு விட்டு வந்துருக்கான். ஏண்டா மடையா, நான் யார் தெரியுமா? ஏங்க வயிற்றிலே இருக்கக்கூடிய சிசுவுக்கு ஆமா யார் ஊட்டுகிறார்? ஆமா இல்ல, வயிற்றிலே இருக்கக்கூடிய சிசுவுக்கு யாரை காட்டுகிறார்? யாரும் இல்லையே. இல்ல, அதாவது வயிற பாறைக்குள்ள நடு பாறையில உடைச்சு பாத்தீங்கன்னா தேர் இருக்கும். கண்டிப்பா. எந்த அடி புறகோடு இருக்காது, வயிற பாறையில் தேர் இருக்கும். தேர் இருக்கு. அதுக்கு யார் அன்னம் முட்டுவது? ஓஹோ, யார்?
யாரு? அதான் கல்லுக்குள் தேரைக்கும் ஆமா. வயிற்றிலே இருக்கக்கூடிய சிசுவுக்கும் படியளக்கக்கூடியவன் ஆண்டான். அப்படிங்களா? ஆமா. உலக மக்கள் அனைவருக்கும் படியளப்பது பரமேஸ்வரன். சரி. அந்த கல்லுக்குள் தேரைக்கு வயிற்றிலே இருக்கக்கூடிய சிசுவுக்கும் படியளக்கக்கூடியவன் இந்த பரந்தாமன். ஆமா. அத போய் அழிக்க சொல்றியாடா தாயாளி. இல்ல சாமி, 11வது பொட்ட புள்ள சாமி. சரி, 12வது பையன் பிறக்கணும்னா எனக்கு ஒரு மருந்து சாமி. அரச வரிய வேற அரைச்சி பால்ல குடிச்சா ஆம்பளை போல பிறக்கும் அப்படின்னா உலகத்துல ஆம்பளை பிள்ளாத இல்லாதவங்க அரச வேற குடிச்சு எடுத்துக்குவாங்க. அப்படி கிடையாது. ஜாதகம் பார்க்கும் போதே சொல்லுவாங்க, ஓம் ஜனனே ஜென்ம சபைக்கானா வருத்த நான்குல சம்பத்தான் பதவியங்கப்பட்டது பூர்வ புண்ணியமா. ஆமாமா. பதவியும் அதாவது நாம திருமணம் செய்து அன்று நாள் முதல் 10ஆம் மாதத்தில் ஆண் புத்திரனை பெற்றெடுப்பவனும் உலகில் அதிர்ஷ்டசாலி அவன்தான். கண்டிப்பா அவன் எழுதணும். அவன் எழுதணும். ஆமா. நம்ம கையில ஒண்ணு கிடையாது. எதை நீ மறந்தே வச்சு அரைச்சு குடிச்சினாலும் பிள்ளை பிறக்காது. வர்றா வேலையா போனால் பகட்டும். ஐயா மாதவன் அகனங்க விளையாட்டு 1008 என் அசுர வேதங்கள் 108 நான் தாங்கிய உதாரணங்கள் 10 ஆகிலும் ஒரு விஷயம். முதல் யுகம் கிரைதாயுகம். அந்த கிரைதாயுகத்திற்கு ஆயுள் பலம் 17,28,000 வருஷம். இதுல மச்சன் கூர்மம் வராகம் வாமனன் நரசிம்மன் பரசுராமன் 6 அவதாரம் கொண்டி அந்த 17 லட்சத்தி இருங்கய்யா அந்த 17,28,000 வருஷமும் முடிந்தது. என் 6 அவதாரமும் முடிந்தன. திரைதாயுகம் பிறக்குது. அதற்கு ஆயுள்குளம் 12,96,000 வருஷம். அதுல ராம அவதாரம். அந்த 12,96,000 வருஷமும் முடிந்தது. என் ராம அவதாரமும் முடிந்தது. இந்த துவாபரிகம் 8,64,000 வருஷம். இதுல ஆவணி மாதம் அஷ்டமி திதி ரோகிணி நட்சத்திரம் ரிஷ்ப ராசி ரிஷ்ப லக்கினத்தில் புதன்கிழமை இரவு சரியாக 12 மணிக்கு கார்மேக கலர் நீல ஆடை கையிலே சங்கு சக்கரம் வில்லன்பு கதைகளோடு வட மதுரையில் பிறந்து ஆயர்பாடியில அசோதை அம்மன் வீட்டிலே நான் வளர்ந்து எதற்காக என்ன காரணம்? எதனால? இந்த பூமாதேவிக்கு அதாவது பாரம் பூமி வாரம் இதுக்கு முடிவு கிட்டு வந்ததே அதற்கு தான். இந்த பூமி பார்த்த நேற்று வென்று நான் முதல் கொடுத்த சத்தியம் ஒரு வேளை. ஆமா. இரண்டாவது தூர்வாசர் மகாமுனிவர் கொடுத்தார் சாபத்தை பிரமனுக்கு 5 சிரத்தில் ஓர் சிரம் அறுபடியாக அந்த அருந்த சிரத்தை பொருந்தணும். ஆமா. தர்மசிரம் அறந்து தரணியில் விழுந்தபடி இந்த தரணியில் தர்மமே இல்லாமல் அதர்மம் பெருகிவிட்டது. இது இரண்டாவது காரணம். மூன்றாவது என்ன காரணம்? முன் ஜென்மத்தில் என் தந்தையாகப்பட்ட ஜமதகினி மகாமுனிவரை சிரத்தை எடுத்தான் காட்டவில்லை. அவனை கொல்லணும். அவன் யாரு இந்த யுகத்தில் தெரியுமா? அவன் தான் கர்ணன். இந்த கர்ணனை கொல்ல வேண்டும். இந்த பூமி பார்த்து நிற்க வேண்டும். இந்த 3 காரணம் தான். அதனால நான் சரி கண்ணனாக ஜனித்து பாண்டவர் பக்கத்தில் பறந்தாமன் துரியன் பக்கத்திலே ஜகினி. பாண்டவர்களும் துரியோதனாதிகளும் பகையில்லாத வாழ்ந்தவர்கள். அவங்களுக்கு பகை ஏற்படுத்தணும் பறந்தாமன் தான். ஆமா. சரி. பாண்டவர்கள் சூது பகை ஆடி நாடு நகரத்தை இழந்து ஆண்டு 12 அக்காவது வாசம் 1 இடமிடம் 13 ஆண்டு சென்றப்பின் வந்தால் பாண்டவருக்கு நாடு இல்லை என்றால் மீண்டும் காடு. 12 ஆண்டுகளை பாண்டவர்கள் முடித்தாரு. அக்காவது வாசத்தை கழித்தார்கள். பாண்டவர்கள் நாடு கேட்க முயன்றார். அப்ப எல்லாரும் நிறைய பேர் தூத்துக்கு போனாங்க. என் தந்தை வசுதேவர் முள்ளுகர் அர்ஜுனன் மகன் புலேந்திரன் அதை விடு போகட்டும். கடைசி முறையாக நாடு கேட்க பாண்டவர் பட்சத்தில் நான் தான் சென்றேன். அப்படி துரியனை நாடு கொடுத்தாலும் நான் கொடுக்க விட மாட்டேன். துரியனே பாண்டவருக்கு நாடு கொடுத்தாலும் நான் கொடுக்க விட மாட்டேன். அப்படி துரியன் பாண்டவருக்கு நாட்டை கொடுத்து விட்டால் நான் இந்த 3 காரியத்தை முடிக்க முடியாது. இந்த பிரம்ம கபாலத்தை பொருதுவதற்கு பல்லாயிரக்கணக்கான உயர் சேதங்களை செய்து ரத்த வெள்ளத்தை எடுத்து பிரம்ம கபாலத்தில் கொட்ட வேண்டும். அதனால துரியன் நாடு கேட்க சென்று அதெல்லாம் விவரமாக சொன்னா நெடிய காலங்களாகும். நாடு கொடுக்க மறுத்தான். சரி பாண்டவர்களுக்கு எப்படிதான் நாடு கொடுப்ப சொல்கிறான். மாமா ஸ்ரீமந்த நாராயண பாண்டவர்களுக்கு நாடு கொடுப்பதாக இருந்தால் என்னிடத்தில் இருக்கும் 11 அக்ரோன் யானை வாளெடுத்து போர் செய்து வெற்றி பெற்று இந்த பூமி ஆளட்டும். இல்லை என்றால் மீண்டும் காட்டுக்கு போகும். சரி. என் வலது கையில கங்காணத்தை கட்டி கொண்டு நான் போர்க்குளத்துக்கு தயாரானேன். பாண்டவர் பட்சத்தில்
ஒரு அக்ரோனியின் தொகை 1,69,750 பேர். இப்படி பாண்டவர பட்சத்தில் 7 அக்ரோனி, துரியன் பக்கத்தில் 11 அக்ரோனி. இந்த கோலிமட்ட உருளாத குருசேசர பூமியில் 1 நாள் முதல் 12 நாள் வரை போர் முடிந்தது. நாளை விடிந்தால் 13ஆம் நாள் சண்டை. பார்த்தனைக்கு நான் எப்போது சாரதி நான் அப்படி நான் சாரதிக்கு போவதாக இருந்தால் இப்ப பாண்டவர்களை நான் சந்திக்க வேண்டும். புறப்படு ஒரே நிமிஷம்